ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து உன்னை இன்னும் 6 மணி நேரத்துல ஒருத்தன் கொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் யார் அந்த கொலகாரன் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப போராடுவா. கடைசியில நம்ம ஹீரோயின் அந்த கொலகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலா, அவ அந்த சாவில இருந்து எஸ்கேப் ஆனாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தோன்னையும் நம்ம கதையோட ஹீரோயின் ஜியாங்க தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே சந்தோஷமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்து நீ இன்னும் 6 மணி நேரத்துல இறந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோன் அப்படியே செமையா ஷாக் ஆயிருவா. அப்ப அப்படியே அன்னைக்கு காலையில இருந்து அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தனியா இண்டிபெண்டா இருக்கிற உமன் போல, அதனால அவளே பாத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் எக்கச்சக்க வேலை பாப்பா. காலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டரியில வேலை பாப்பா, அதுக்கடுத்து அது முடிஞ்சோனையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு பார்க்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வருவான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் க்ளோஸ் போல. அவன் கிட்ட இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், என்னது காலையில சாப்பாடு உங்களுக்கு இந்த சின்ன சாண்ட்விச் போதுமா, நீங்க கவர்மெண்ட்ல தானே வேலை பாக்குறீங்க, நல்லா காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே, நீ ஈஸியா சொல்லிடுற, இந்த வேலையை வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா, அட போங்கங்க, நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதான்ட்டு எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா இருக்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தயங்கிக்கிட்டே இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த பார்க்குக்கு புரியாது. அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படிம்பாளா. அதுக்கு அந்த பார்க்கும் கேஷுவலா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்பா. அதுக்கடுத்து அவனாவே சரி சரி சும்மா கிண்டல் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன், இன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து கிட்டு நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசுறதுலே நல்லா தெரியுது நம்ம ஹீரோனுக்கு இந்த பார்க் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த பார்க் அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவா, மறந்துடாத நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு 6 மணிக்கு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இன்னைக்கு பர்த்டேங்கிறனால நம்ம ஹீரோயின் அப்படி புதுசா ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் எல்லாம் போவாளா. அங்க பார்த்தா அவ ஆசைப்படுற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் அதிக ரேட்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்படியோ தேடி பிடிச்சு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் டிஸ்கவுண்ட்ல வாங்கிடுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது எல்லாமே கொஞ்சோண்டு காசு சம்பாதிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பட் ஆனா என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிடக்கூடாது, என்னோட ஆசை எல்லாமே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும், கடைசி காலத்துல யாருமே இல்லாத ஆளா நான் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி இதை பத்திலாம் இவன் நினைச்சிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்ல ஒரு பையன் வந்து நின்னு நீ இன்னும் 6 மணி நேரத்துல இறந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த பையன் தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோன் கிட்ட பேசின பையன். இவன் பேர் கிம். ஆனா இப்படி திருதுப்புன்ட்டு ஒரு பையன் வந்து சொன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா தானே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவா. அதுக்கடுத்து அப்படியே அவன் கிட்ட இது என்ன புது விதமான ஏதோ ஸ்கேமா, அப்படி ஸ்கேம் பண்றதா இருந்தா வேற யார்ட்டையான்னு போய் ஸ்கேம் பண்ணு, என்கிட்ட எல்லாம் சல்லி பைசா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பாப்பா. ஆனா அந்த கிம் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு நான் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிமா. ஆனா நம்ம ஹீரோயின் இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு இங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்காக என் ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிம்பா. ஆனா அதுக்கு அந்த பையன் உன்னால கண்டிப்பா இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் இவனுக்கு முழுசா கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து கரெக்டா அவளோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டியா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்னது நீ சொன்ன மாதிரியா, நான் இங்க என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்தேன் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைச்ச மெசேஜ் அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை போல. அவ கேஷுவலா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட இங்க வந்திருப்பா. அதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அந்த மீட்டிங் பத்தி பேசவே மாட்டா. சோ அந்த ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்ட் கூடயே போயிருவா. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோனை லைட்டா அப்செட் பண்ணிருமா. அதனால இத பத்தி அவன் நினைச்சிட்டே நடந்துகிட்டு இருக்கப்ப திரும்பவும் அந்த கிம் முன்னாடி வருவான். ஐயோ மறுபடியும் இவனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் திரும்பலான்னு பாக்குறப்ப இப்ப டக்குன்ட்டு ஒரு வண்டி வந்து அவள் இடிக்க வரும். நல்ல வேளை அந்த கிம் காப்பாத்திடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அவ இப்ப அப்படியே நீ எதுக்கு என்ன காப்பாத்துன, நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தேனா நீ சொன்னது பொய்ன்னு சொல்லி ஆயிருக்கும்ல, ஏன்னா இன்னும் 6 மணி நேரம் கழிச்சு தான் நான் சாவேன்னு சொன்னேன், இப்ப மட்டும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா நான் அதே இடத்துல செத்துருப்பேன், சோ உன்னோட போய் பித்தலாட்டத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த கிம்மு நான் சொல்ற எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க சாக போறீங்கிறத நான் பார்த்தேன், இன்னும் உங்களுக்கு 6 மணி நேரம் தான் டைம் இருக்கு, நான் சொன்ன மாதிரியே உங்க ஃப்ரெண்டு கூட இருந்த மீட்டிங் உங்களுக்கு கேன்சல் ஆயிருச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நல்லா யோசித்து பாப்பா, இவன் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோயினும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தெரியும். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. இவங்க ஊர்ல வரிசையா ஒரே பேட்டர்ன்ல ஒரு 4-5 கொலை நடந்திருக்கும். அதை பத்தி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல அந்த பார்க்கும் இருப்பான். ஆக்சுவலி அவன் ஒரு போலீஸ் காப்போல. இப்போ அவங்க எல்லாரும் அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவா, அந்த கொலகாரன் ஒரே பேட்டர்ன்ல தான் கொல்றான், அதுவும் மெயினா பொண்ணுங்களோட நெஞ்சுக்கிட்ட தான் அவன் குத்துறான். ஆனா இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் சரியா கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த கொலையில அந்த செத்து போன பொண்ணோட போன்ல இருந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அதை பிளே பண்ணுவா. அதுல பார்த்தா ஒரு பையன் அப்படியே நீங்க இன்னும் 8 மணி நேரத்துல சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோனையும் அங்க இருந்த மித்த ஆபீசர்ஸ் எல்லாருமே பழைய கேஸ் ஃபைல்ஸை திருப்பி பார்ப்பாங்களா. அதுல இதுக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணுங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதே விஷயத்த
வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி யாரோ அவகிட்ட வந்து நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு சொன்னதா அவ சொன்னா. அவன் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டும் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் இங்க அந்த பார்க் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த கிம் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதே எப்படி நான் சாக போறேங்கிற விஷயம் பர்டிகுலரா உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அந்த கிம் சொல்லுவான், உன்னை பத்தின விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரியாது. நான் ரேண்டமா யாரையான்ட்டு கிராஸ் பண்ணி போறப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வரும். ஓ அப்ப நான் சாக போறேன்ட்டு உனக்கு ரேண்டமா தோணி இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்படி சாக போறேன்? கார் ஆக்சிடென்டா இல்லனா தண்ணிக்குள்ள மூழ்கியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த கிம் டக்குன்ட்டு உன்னை ஒருத்தன் கத்தியால குத்துவான் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பயம் வரும். அதனால இப்ப அப்படியே அவன் கிட்ட சரி அப்பனா என்ன யாரு கொல்லுவா? அது எப்படி பர்டிகுலரா நான் இன்னும் 6 hours சாவேன்னு சொல்லி நீ சொல்ற? எனக்கு நான் பார்த்த விஷன்ல உன் ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அதுல உன்னை ஒருத்தன் கத்தியால குத்துவான். அந்நேரம் உன் கையில இருந்த வாட்ச் டைம் கரெக்டா 12 மணி. அது மட்டும் இல்லாம நீ இதே ப்ளூ அண்ட் ப்ளூ ட்ரெஸ் தான் போட்டிருப்ப. சோ அதை வச்சுதான் நான் கன்ஃபார்மா சொல்றேன் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன்னை யாரோ ஒருத்தன் கொல்ல போறான் அப்படின்பா. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே நக்கலா, அப்பனா நான் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டா இன்னைக்கு நான் சாக மாட்டேன்ல, அதுக்கடுத்து இந்த ட்ரெஸ்ஸையும் நான் போடாமே இருக்கேன். சோ வாழ்நாள்ல என்னை யாரும் கத்திய வச்சு குத்த மாட்டாங்க அப்படின்ட்டு நக்கலா தான் அவன் கிட்ட சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த கிம் இப்ப டக்குன்ட்டு உனக்கு இது விளாட்டா இருக்கலாம், நான் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா அவங்க யாரும் அதை நம்பல, கடைசியில அவங்க இறந்துதான் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் சரி நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது, உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ட்டு கேட்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க மறுபடியும் அந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப புதுசா அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். என்னன்னா கடைசி அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியால இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு சாக போறா அப்படின்ட்டு. ஆனா அந்த போனை பண்ணவே தெளிவா டெலிபோன் பூத்ல இருந்து பண்ணிருக்கான். அதனால போன் பண்ணது யாரு என்னன்னு நம்மளுக்கு சரியா தெரியல. பட் ஆனா நல்லா விசாரிச்சு பார்த்ததுல அங்க ஒரு ரெட் கலர் கார் நின்றுருக்கு. அதனால அந்த காரோட ஓனர் கிட்ட பேசி எப்படியான்னு டேஷ் கேம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் வாங்கலான்னு இருக்கேன். சோ இது நம்ம கேஸுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஏற்கனவே இந்த கிம் சொன்னதுல லைட்டா பயந்து தான் போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவ ப்ரூஃப் வேற கேட்டிருப்பாள. அதனால அந்த கிம் கடைசியா அவன் பார்த்த விஷயம் பத்தி சொல்லுவான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு பொண்ணு சாக போறா அப்படிங்கிற விஷயத்த நான் அவகிட்ட போய் சொன்னேன். ஆனா அவளும் உங்களை மாதிரி தான் அதை நம்பவே இல்லை. ஆனா கடைசியில 2 நாள் முன்னாடி தான் அவ இறந்து போனா. அதுவும் நான் சொன்ன மாதிரி அவளையும் கத்தியால நெஞ்சிலே யாரோ குத்தி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவன் டீட்டெயிலா சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஓகே இந்த கிம் சொல்றதுலாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பா. அதனால இந்த கொலை நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ்க்கு இப்ப நம்ம ஹீரோயின் இறங்கிடுவா. அதனால ஃபர்ஸ்ட் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் 1 மாசமா ஒரு பையன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அவனோட அட்ரஸை கூட நீ கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேல, அதை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த அட்ரஸை கொடு அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்பா. ஆனா இதை கேட்டோன்னு அந்த ஃப்ரெண்ட் அந்த அட்ரஸை கொடுக்க பயப்படுவா. நீ எதுக்கு அவனோட அட்ரஸ் எல்லாம் கேட்கிற? அவனை பார்த்தாவே ஏதோ டேஞ்சரான ஆள் மாதிரி இருக்கு, நம்ம இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் எதையுமே அந்த ஃப்ரெண்டுக்கு டீட்டெயிலா சொல்லாம இல்ல எனக்கு இப்ப அதுக்கு டைம் இல்ல, நீ அவன் அட்ரஸை மட்டும் கொடு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பையனோட அட்ரஸ் அவ வாங்கிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த ஃபாலோ பண்ண பையனை போய் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த கிம்ம கூட்டு போவா. அப்ப அப்படியே அவன் அந்த பார்க்குக்கு கால் பண்ணி நம்ம நைட் இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருந்தோம்ல, எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு, அதனால என்னால உங்களை மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ குரலை கேட்டனுமே ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு அந்த பார்க் ஃபீல் பண்ணுவான். அதனால நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே அவன் கிட்ட சொல்லாம இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் முடிஞ்ச நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்ட்டு போனை வச்சிருவா. ஆனா அதுக்கடுத்து அந்த பார்க் இப்ப திரும்பவும் டெக்ஸ்ட் பண்ணுவான், உனக்கு ஏதான்ட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிரு அப்படின்ட்டு. சோ இதுலயே அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கிம்மும் அந்த ஃபாலோ பண்ண வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துருவாங்களா. அப்பதான் அந்த கிம்முக்கு ஒரு டவுட் வரும், சரி இவன் தான் உன்னை கொலை பண்ணிருப்பான் அப்படின்ட்டு நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புற அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தையே சொல்லுவா, இவ வந்து மேஸ் கிளப்னு சொல்லி ஒரு இடத்துல வேலை பார்த்தாலாம். அது வந்து ஒரு டேட்டிங் ஆப் மாதிரி. ஏதான்ட்டு ஒரு பையன் இவங்களை புக் பண்ணாங்கன்னா அன்னைக்கு பூரா இவங்க அந்த பையன் கூட மூவி பார்க்க போறது, ஷாப்பிங் போறது, அந்த மாதிரி ஃபுல்லா கூட சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்திருப்பா. ஆனா கடைசியா இவ ஒரு ஆள் கூட டேட்டிங் போனப்ப அவன் பெருசா அந்த டேட்டிங்ல சிரிச்சிருக்க கூட மாட்டான். பட் நம்ம ஹீரோயினை எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிருப்பான், நிறைய கிஃப்ட்ஸும் வாங்கி கொடுத்திருப்பான். அவன் பண்றதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா தான் நம்ம ஹீரோயினுக்கு இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்பதைக்கு நம்ம ஹீரோயின் அதை பெருசாவே எடுத்திருக்க மாட்டா. ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவளோட பர்சனல் நம்பரை அந்த ஆள் எப்படியும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு விடாம கால் பண்றது, மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்டனையும் அந்த கிம்முக்கு ஒரு டவுட் வரும், அவன் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சானா அந்த மேஸ் கிளப் மூலியமாவே உன்னை மீட் பண்ணிருக்கலாமே, ஏன் தேவையே இல்லாம உன்னோட பர்சனல் நம்பர்லாம் எடுத்து உனக்கு கால் பண்ணா? ஆக்சுவலி அதே டவுட் தான் எனக்கும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் இந்த மாதிரி பர்சனல் நம்பருக்குலாம் கால் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் அவனை மீட் பண்ணி ஒரு 2-3 மாசத்திலேயே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த மேஸ் கிளப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மேஸ் கிளப்ல 18+ மேல இருக்கிற பொண்ணுங்க ஒர்க் பண்ணா பிரச்சனை இல்ல, சில மைனர் பொண்ணுங்களும் வேலை பார்த்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த கிளப்பையே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இருக்காங்க. சோ அதனாலயே என்னன்னு தெரியல அந்த பையன் எனக்கு ஸ்ட்ரைட்டா கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பார்க்கையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்பா. செத்து போன எல்லா பொண்ணுங்களோட போனையும் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி மேஸ் கிளப்ல ஒர்க் பண்ணதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அந்த கிளப்புக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் அந்த கொலகாரனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவா. இப்போ இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த பார்க்கும் அந்த அசிஸ்டன்ட்டும் போய் இந்த விஷயத்த சீஃப் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இதை கேட்ட அந்த சீஃப்க்கு அப்படியே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்க, ஆனா இனி நீ இந்த கேஸை ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கேஸ் இப்போ மேஸ் கிளப் கேஸோட லிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த மேஸ் கிளப்புக்கு மேல ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே பார்க் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த கேஸ் இனிமேல் ஃபுல்லா பார்க்கே பாத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீஃப் மொத்தத்தையும் தூக்கி அந்த பார்க்க கிட்ட கொடுத்துருவான். இது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த கேஸுக்காக இவதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்பா. ஆனா அந்த சீஃப் இவள இந்த கேஸை விட்டு விளக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரியே தெரியும். அதனால அந்த பொண்ணும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப அந்த பார்க்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குமா. அப்ப அந்த சீஃப் அப்படியே பார்க்க கூப்பிட்டு எல்லாமே என் கையை மீறி போற மாதிரி இருக்கு அப்படின்பா. அதுக்கு அந்த பார்க்கும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. ஆனா அப்போ அந்த சீஃப் அவனோட போன் எடுத்து மேஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுவான். சோ இந்த சீஃபுக்கும் அந்த கிளப்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த கிம்மும் அந்த ஃபாலோ பண்ண கஸ்டமர் வீடு வரைக்கும் வந்துருவாங்க. ஆனா அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் யாரோ வேவு பாக்குற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபாலோ பண்ண கஸ்டமர் வீட்டுக்கிட்ட போனா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் யாரோ வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு விசாரிச்சா அந்த பையன் இன்னைக்குதான் வீட்டை காலி பண்ணிட்டு போனா. என்னன்னே தெரியல, திருதுப்புன்னு வந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்ட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நாளாவே அவனோட பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயின் ஓகே இவன் தான் நம்மள கொலை பண்ண போறான் அப்படின்ட்டு ஃபுல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிருவா. சரி இப்ப அந்த பையன் எங்க, அவன் எங்க போயிருக்கான் அப்படின்ட்டு பல கேள்வி கேட்பா. அப்பதான் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லுவாரு, எனக்கு முழுசா எந்த விஷயமும் தெரியாது, ஆனா நான் கேட்டதுக்கு அவன் அவனோட சொந்த ஊருக்கே போறதா சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இங்க சுத்தி இருக்கிற ஏதான்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிடுவான். ஆனா அப்போ இவங்களை யாரோ வேவு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆளு அந்த பார்க்குக்கு கால் பண்ணுவான். சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பொண்ணு ஜியாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அவ கூட ஏதோ ஒரு பையன் வேற இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பார்க்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயினை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் தான் போல. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த பார்க் அவளை ஃபாலோ பண்ண சொல்லி இருந்திருப்பான். ஆனா இப்ப இவ கூட ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனையும் அந்த பார்க் உடனே அவனோட அசிஸ்டன்ட் மேம் கிட்ட எனக்கு அந்த பையனோட போட்டோவை மட்டும் எடுத்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினையும் அந்த கிம்மியும் தான் காட்டுவாங்க. இவங்க அந்த கொலகாரனை தேடுறதுலே 3 மணி நேரம் போயிருச்சு. இன்னும் பேலன்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு 3 மணி நேரம் தான் இருக்கு. அதனால அந்த கிம்மும் இனி உனக்கு என்ன நடக்கும்னு என்னால சரியா சொல்ல முடியாது, நீ இருக்கிற டைம்ல உன் ஃபேமிலியோட போய் டைப் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, ஆனா நாங்க அது ஒரு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற அளவுக்கு க்ளோஸ் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா. இதுலயே அவ எந்த அளவுக்கு தனிமையா இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பஸ் ஸ்டாப்க்கும் வந்துருவாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கஸ்டமர் இருப்பான். இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பயப்பட ஆரம்பிப்பா. அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே வேகமா பக்கத்துல வருவான். போச்சு ஏதோ பண்ண போறான்னு நினைச்சா உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜியாங். இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவையான்னு பாத்துடணும்னு நினைச்சேன், அதே மாதிரி பாத்துட்டேன். எனக்கு இந்த ஊர்ல எதுவுமே செட் ஆகல, அதனால என்னோட சொந்த ஊருக்கே போலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி சரி நீ எப்பயுமே இந்த ஆப்ல யாரான ஒரு பொண்ணை புக் பண்றப்ப ஏன் பர்டிகுலரா நான் தான் வேணும்னு சொல்லி கேட்ப, அது மட்டும் இல்லாம அந்த ஆப் க்ளோஸ் ஆன கொடுத்தும் ஏன் எனக்கு அடிக்கடி போன் பண்ண அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அந்த பையனும் ஒரு மாதிரி சோகமா தனிமையில இருக்கிற வழி நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நல்லாவே புரியும், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே நீயும் தனிமையில தான் இருக்கன்ட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அதனாலவோ என்னவோன்னு தெரியல நான் எப்பயுமே அந்த ஆப்ல ஏதாண்டு ஒரு பொண்ணை புக் பண்ணா உன்னை தான் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவேன், உன் கூட இருக்கிறப்ப மட்டும்தான் நான் தனியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா அவன் பேசுறதே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஓகே இவன் கண்டிப்பா நம்மள கொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த பையனும் உன்னை இந்த ஊர்ல மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இவன் கொலகாரம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் இப்ப இவளை கொலை பண்ண போறது யாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம ஹீரோயினை போட்டு இன்னும் குழப்ப ஆரம்பிக்கும். இதுவே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க கடைசியா நடந்த கொலையை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒண்ணு சொல்லியிருப்பா, இப்படி ஒரு கொலை நடக்க போகுதுன்ட்டு யாரோ டெலிபோன் பூத்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி
பண்ணிருக்காங்க. அவனோட ஃபுட்டேஜ் பக்கத்துல இருந்த ஒரு காரோட டேஷ் கேம்ல இருந்துச்சுன்ட்டு. இப்ப அதை செக் பண்ணி பாக்குறப்ப இங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வரும். இப்படி கொலை நடக்க போகுதுன்னு சொல்லி போன் பண்ணது அந்த கிம் தான். அது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை பார்த்தோன்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே இவன் பேரு கிம் ஆச்சே, செத்து போன 4 பொண்ணுங்களோட ஒருத்தியோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவா. இதை கேட்டு இந்த பார்க் அப்படியே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா இவனோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லி அந்த போட்டோவை அனுப்பிச்சு விடுவான். அதுலயும் அந்த கிம்மு தான் இருப்பான். சோ இதுலயே அந்த பார்க்குக்கு ஒருவேளை இந்த கிம்மு தான் கொலகாரனோ, அடுத்து அவன் ஜியாங் எதுவும் பண்ணிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப அடுத்து யாரை தேடி போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த கஸ்டமர் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பா. ஆனா இப்ப அவன் கிட்ட பேசினதுலயே அவன் கண்டிப்பா கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்பா அப்படியே அந்த கிம்ம பார்த்து, சரி நான் ஏன் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறேன், ஒருவேளை நீ போய் கூட சொல்லலாம்ல. இல்லடா சொல்ல முடியாது, நீயே கூட என்ன இங்க தனியா கூட்டு வந்து கொல்ல கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவ விளையாட்டுத்தனமா சொல்லுவா. இப்போ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. இவங்க எல்லாரோட சந்தேகமும் அந்த கிம் மேலதான் இருக்கும். ஆனா அப்ப அந்த அசிஸ்டன்ட் கேப்பா, சரி கிம் கொலகாரனா இருந்தாலும் அவனோட மோட்டிவ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பார்க் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாப்பான். ஒருவேளை அந்த கிம் கொலகாரனா இருந்தா அவனோட மோட்டிவ் கண்டிப்பா அந்த மேஸ் கிளப்ல வேலை பார்த்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கொல்லணுங்கிறதுக்காக தான். ஏன்னா எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வேலை பார்க்கறத விரும்ப மாட்டான். சோ என்னோட கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா மேபி அந்த கிம் கில்லரா இருந்தானா அவனோட மோட்டிவ் கண்டிப்பா அந்த மேக்ஸ் கிளப்ல வேலை பார்த்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கொல்றதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இதை விட இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான எவிடன்ஸ் வந்து நீட்டுவா. அதுல பார்த்தா இவங்களோட சீஃபும் அந்த கிளப்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணும் க்ளோஸா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ஆனா இதை பார்த்து அந்த பார்க் ஷாக் ஆக மாட்டான். அப்பதான் அந்த பார்க் ஒரு விஷயத்த அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லுவான். இந்த கிளப் ஒரு தப்பான கிளப்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதை நாங்க க்ளோஸ் பண்ணி அந்த ஓனரை அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம சீஃபும் இதை இன்வால்வ் ஆயிருக்காருன்ட்டு. அவர் அடிக்கடி அந்த கிளப்ல இருக்கிற சாரான்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து மீட் பண்றது வழக்கம். சோ இதை அந்த கிளப் ஓனர் அவனுக்கு சாதாரணமா யூஸ் பண்ணிக்கிட்டு காசை கொடுத்து இந்த கேஸ பெரிய லெவலுக்கு போகாத அளவுக்கு பண்ணிட்டான். அதனாலதான் அவனுக்கு ஜஸ்ட் 2 வருஷம் மட்டும் தண்டனை கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நான் ஸ்டார்டிங்ல ஆக்ஷன் எடுத்திருப்பேன். ஆனா இதனால நம்ம மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேரு. ஆனா அதெல்லாம் விட இப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பொண்ணுங்களை கொலை பண்றவன். சோ அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம இந்த மேஸ் கிளப்பையும் நம்ம சீஃபோட கேஸையும் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். அதுக்கடுத்து அந்த பார்க் இப்ப இவங்களுக்கு கிம்ங்கிற ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிட்ட போய் சொல்லுவானா. இதை கேட்டுட்டு அந்த சீஃப் ரொம்ப பயப்படுவான். ஏன்னா இப்ப அந்த கொலை கேஸ் எல்லாம் ஃபுல்லா மேஸ் கிளப்பை நோக்கி தான் போகுது. அந்த கிளப்புக்கும் இவனுக்கு தான் சம்பந்தம் இருக்கே. சோ அதனால தான் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். ஆனா அப்ப அந்த பார்க், இங்க பாருங்க, நம்மளுக்கு இப்ப தேவையானது அந்த கிம்ம பிடிக்கிறது தான். நீங்க அந்த ஓனர் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினதும் வெளியே தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் சொல்லுவான். ஆனா இவன் சொல்றதுலயே அந்த சீஃபுக்கு இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இது அந்த பார்க்கும் புரிஞ்சுக்குவான். அவன் அப்படியே, இங்க பாருங்க சீஃப், என்ன நீங்க தாராளமா நம்பலாம். அது மட்டும் இல்லாம கிம் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் அசிஸ்டன்ட் நாம விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப பண்ண வேண்டியது எல்லாமே அந்த அசிஸ்டன்ட் நாம் கிட்ட சொல்லி கிம்மோட லொகேஷனை எனக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. நான் அந்த கிம்ம தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் சொல்லுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு எப்போனாலும் நம்ம சாக தான் போறோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கொலகார யாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவன் கத்தியால குத்த வந்தா தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி சில ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக போவாளா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பார்க் நம்ம ஹீரோயினுக்கு கூப்பிடுவான். இந்த கால் அட்டன் பண்றதுக்காக அப்படியே வெளியே வருவாளா. ஆனா இதுவே உள்ள அந்த கிம்ம தான் பார்க்கணும். அவன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் பார்க்காம அங்க இருக்கிற கத்தியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பார்க் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். இப்ப உன் கூட ஒரு பையன் இருக்கான் தானே, அவன் உன்னோட ஃபியூச்சர் பார்க்க முடியும், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற அப்படிங்கிற மாதிரிலாம் உன்கிட்ட எதாவது சொல்லியிருந்தானா நல்லா கேளு. அவன் ரொம்ப டேஞ்சரானவன். அவன் ஒரு சீரியல் கொலைக்கு சஸ்பெக்டா இருக்கான். இதை கேட்டோன்னே அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கையே நடுங்க ஆரம்பிச்சிரும். இவ்வளவு நேரம் கொலகாரன் கூடயா இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த பார்க் அப்படியே, இங்க பாரு, ரிலாக்ஸ் ஆயிரு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதே மாதிரி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ எதுவும் பெருசா காட்டாத, நீ எப்படியான்ட்டு அவனை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டு வந்துரு அப்படின்ட்டு அந்த பார்க் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கொலகாரனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாதான் இவ தப்பிக்க முடியும். அதனால பார்க்கோட பிளானுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா இவ இப்படி யார்கிட்டயோ திருட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அந்த கிம் பாத்துருவான். ஆனா இத பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவும் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயினும் இவனுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பார்க் சொன்ன இடத்துக்கு இவன் அப்படியே கூட்டு வந்துருவா. ஆனா அப்போ அந்த கிம் அப்படியே அவன் செல்போன்ல டைமர் ஆன் பண்ணி இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு, நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அள்ளு கிளம்பும்.
அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த நாம்ங்கிற அசிஸ்டன்ட் போலீஸும் இதே இடத்துக்கு வந்துருவான். சரி ஓகே, இவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சா அப்ப அந்த சீஃப் இந்த நாமுக்கு கால் பண்ணி, இப்போ நீ பார்க் சொன்ன பொண்ணு பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு கூட எதுவும் பையனும் இருக்கானா? சரி நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா நீ அப்ப பார்க்குக்கு கால் பண்ணி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராம அதே இடத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு போன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இந்த சீஃப் பேசுறதுலயே இந்த சீஃப் வேற ஏதோ ஒண்ணு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கிம்ம தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய், நான் சொல்றதையே யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, இதே மாதிரிதான் முத செத்து போன அந்த 4 பொண்ணுங்களும் நம்பல, இப்ப நீயும் நம்ப மாட்டேங்கிறதானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டெரரா கேட்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டே, நான் யார்கிட்டயும் போன் பேசல, அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்பவும் தயாரா இல்ல, ஏன்னா கடைசியில சாக போறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப அந்த கிம் அப்படியே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா, ஆனா நீ சாக போறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சது நானு, சோ நீ என்னதான் கண்டிப்பா நம்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துகிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா அவன் செட் பண்ணி வச்ச அலாரத்துல 12 ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ட்டு வருமா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவுதான், இப்ப ஃபுல் பயம் வந்து அந்த இடத்துல இருந்து எப்படியாண்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாப்பா. ஆனா அப்ப தெரியாதரமா ஸ்லிப் ஆகி கீழே விழுக, அப்ப அந்த கிம் டக்குன்ட்டு நம்ம ஹீரோன் அப்படி இறுக்கமா பிடிச்சு, தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்ப கரெக்டா அந்த பார்க்கும் வந்துருவான். இவனை பார்த்தனையும் அந்த கிம் இப்போ ஒரு கத்தி எடுத்துருவான். இவ்வளவு நேரம் அந்த கத்தியை மறைச்சுதான் வச்சிருந்திருப்பான் போல. இதை பார்த்தேன்னு இந்த பார்க், இங்க பாரு, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, கத்தியை கீழே போடு, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுவான். ஆனா அந்த கிம் அது எதையுமே கேட்க மாட்டான். இல்ல நான் கத்தியை கீழே போட்டேன்னா கொலகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து அவளை கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த பார்க்கும், நீ நடிக்கிறதுலாம் நிப்பாட்டு, நீ தான் கொலகாரன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கண்ணை பாயிண்ட் பண்ணுவானா. இப்போ அந்த கண்ணை பார்த்தனே அந்த கிம்முக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் அப்படியே நம்ம பார்க்கு கிட்ட, நீ தான் அவளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வருவான். இதனால அந்த பார்க்கு வேற வழியே இல்லாம அந்த கிம் அதே இடத்துல ஷூட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் வந்துரும், அப்பாடா நம்ம இப்படியே கொலகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப டைம் பார்த்தா 12 ஆகிறதுக்கு கரெக்டா 1 நிமிஷம் இருக்கும். சோ இந்த 1 நிமிஷத்துல வேற எதுவும் சேஞ்சஸ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுவா. ஆனா இவ பயந்த மாதிரியே இப்ப அந்த பார்க் வீடா சிரிச்சுக்கிட்டே கையில கத்தியோட, ஹாப்பி பர்த்டே ஜியான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். இதனால நம்ம ஹீரோனும் அப்படியே பயந்து போய், அப்போ இதுக்கு முன்னாடி செத்து போன எல்லா பொண்ணுங்களையும் நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு அந்த பார்க்கும் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க யாரையும் கொலை பண்ணல, இந்த நாட்டை சுத்தமாக்குறேன், நீங்க எல்லாரும் மேஸ் கிளப்னு சொல்லி ஒரு டேட்டிங் ஆப்ல கேவலமா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு, அது 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களா இருந்தா என்ன, 18 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுங்களா இருந்தா என்ன, தப்பு தானே, அதனாலதான் இந்த நாடை சுத்தமாக்கணும்னு சொல்லி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நான் கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் எப்படியான்ட்டு தப்பிச்சிடலான்ட்டு பாப்பா. ஆனா அப்ப அந்த பார்க் அவளை அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து நெஞ்சிலேயே குத்த ஆரம்பிப்பான். ஆனா அந்த டைம் அந்த கிம் செட் பண்ண அலாரத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். இதனால அந்த பார்க் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த பார்க்க போட்டு யாரும் அடிப்பாங்க. அடிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கிம். அவன் செத்துருக்கலாம் மாட்டான் போல, அந்த பார்க் தான் கொலகாரன் அப்படின்ட்டு அவன் கையை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா அந்த கிம்முக்கு உண்மையிலேயே ஒருத்தவங்க சாக போறாங்கன்னா அதை பத்தின விஷன்ஸ் வரும். அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினை யாரோ கத்தியால குத்த போறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச அவனுக்கு அந்த கொலகாரனோட கையில இருந்த மார்க்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் அவன் பார்க்க சந்தேகப்பட்டு செத்த மாதிரி நடிச்சிருப்பான். அதுக்கடுத்து என்ன, அதே இடத்துலயே அந்த பார்க்குக்கும் கிம்முக்கும் செம ஃபைட் நடக்கும். இதுல கடைசியா அந்த பார்க்கை எப்படியோ அந்த கிம் கண்ட்ரோல் பண்ணி அவனை கொல்ற ரேஞ்சுக்கு போயிருவான். நல்ல வேலை அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் ஆபீசர் நாமுங்கிற ஒரு பையனும் பாத்துருப்பான்ல. சோ அவன் சொன்னதை வச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்க்கு தான்ட்டு இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் கிம்முக்கும் அடிபட்டு இருக்கிறனால அவங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சரி இவன் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த செகண்ட் இந்த கிம் அங்க இருக்க மாட்டான். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எதுவும் சொல்லாம கிளம்பிட்டான் போல. இதனால நம்ம ஹீரோயினும் அவன் கிட்ட கடைசியா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே 1 மாசம் கழிச்சுதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கேஷுவலா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் அவன் அந்த கிம்ம பாப்பா. அப்ப அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எப்போ எப்படி சாக போற அப்படிங்கிற விஷயத்த நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டா பயம் இருக்கும். ஆனா அதுக்கு அந்த கிம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத, நீ இப்போதைக்கெல்லாம் சாக மாட்டே, உனக்கு நல்ல வயசான கடத்தா நீ இறந்து போவ, அதுவும் நீ கவலை
கவலைப்படுற மாதிரி தனியா வாழ்ந்துலாம் இறந்து போக மாட்டேன். உன்னை சுத்தி உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்குன்னே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளவு பேர் இருப்பாங்க. சோ கடைசி காலத்துல உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரிதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிம் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்ப நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுப்பா. அப்படியே இந்த மூவியை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பார்க்கு தான் கொலகாரன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்ன, அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையில வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.